ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரே நேரத்திலும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து வருகிறோம். எங்கெல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து கூடி வருகிறோமோ அங்கே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய அளவற்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக நன்றி அப்பா. தகப்பனே, உம்முடைய அன்புக்காக நன்றி. இன்னும் எங்களை சுத்திகரிக்கிறவரை உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரி அன்பை நினைத்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் மேலானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவியம் செய்து முடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அற்புத கரங்கள் எங்களை அற்புதமாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். சுகம் தந்ததுக்காக நன்றி, பலன் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. குறைவெல்லாம் நிறைவாக்குகிறவரே உம்மை நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விசாரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கவலைகள் எல்லாம் மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கேடகம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மறைவிடம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு புகலிடமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தஞ்சமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பலனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, thank you Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீ. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீ. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம்
என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நம்முடைய கரங்களை உயர்த்தி, இயேசுவே நன்றி ஆண்டவரே, அவர் நமக்கு சுகம் தரும் தெய்வமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது யெகோவா ராஃபா, அவர் சுகம் தரும் தெய்வம். வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு, சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய சாபங்களையும் நோய்களையும் அவர் சுமந்திருக்கிறார். இயேசுவே நன்றி சொல்லுங்கள். நன்றி இயேசுவே. அது எனக்கு ஆண்டவரே, நீ எனக்கு பெற்றுக் கொடுத்த அந்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம், விடுதலைக்காக ஸ்தோத்திரம், அந்த இரத்தத்தில் இருக்கிற வல்லமைக்காக. இயேசுவின் இரத்தம் உங்கள் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளின் வல்லமை உங்களை சுகமாக்குவதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் பிரகாசம் அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். யாருக்கு விரோதமெல்லாம் சத்துரு எழும்பி போராடி கொண்டிருக்கிறானோ, மனிதர்கள் எழும்பி அவளுக்கு விரோதமாக விரோதம் செய்ய, தீமை செய்ய ஆலோசனை பண்ணுகிறார்களோ, அந்த காரியம் எல்லாம் அழிந்து போவதாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பயப்படாதே, என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, நீ தாங்குவீராக, இப்பொழுது பலப்படுத்துவீராக. உம்முடைய கரம் அவளை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்வுகளை எடுத்து போடும், பயங்களை எடுத்து போடும், எல்லா விதமான போராட்டங்களை எடுத்து போடும். ஆண்டவரே, எல்லா திகிலை ஆண்டவரே, திகிலுக்கும் பயத்துக்கும் நீ தூரமாவா என்ற வார்த்தையின்படி கர்த்தர் கூட இருப்பதினாலே உம்முடைய ஆண்டவரே யெகோவா ஷாலோம் என்கிற அந்த பிரசனம், ஆண்டவரே சமாதானத்தின் பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை வரட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் சமாதானம் வருவதாக, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் மாறுவதாக, எல்லா பொல்லாத ஆவிகள் விலகுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை நீ தொடுவதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து சொல்லுவோம், யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே,
கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீ. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீ. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், என் குடும்பத்திலே சமாதானம், என் குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள், என் குடும்பத்திலே நன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே வருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே எனக்கு சுகம் வருவதற்காக நன்றி, விடுதலை வருவதற்காக நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களும் விலகுவதற்காக நன்றி. எல்லா விதமான சோம்பல்கள், அசதிகள், நிர்விசாரங்கள் விலகுவதற்காக நன்றி. ஒரு விசேஷமான ஒரு ஜெப ஆவியினாலே கர்த்தரை நிரப்புவதற்காக நன்றி. கிருபையின் ஆவியினாலே நிரப்புவதற்காக நன்றி. வல்லமையின் ஆவியினாலே நிரப்புவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை தோறும் உம்முடைய கிருபைகள் எங்களை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போவதாக. அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள் எல்லாம் முறிந்து புலட்டும் ஆண்டவரே. மன அழுத்தங்கள் மாறட்டும் ஆண்டவரே. துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பதற்காக, பலப்படுத்துவதற்காக, புது கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வேதத்திலே 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 4ஆம் அதிகாரத்திலே ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நெருக்கத்தை நாம் பார்க்கிறோம். அநேக நேரத்திலே நம்முடைய குடும்பங்கள் நாங்கள் போகும் பொழுது பலவிதமான மேடு பள்ளங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். சில நேரத்திலே நமக்கு நல்ல பணங்கள், பொருளாதாரங்கள் நம்முடைய கரத்திலே ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது சந்தோஷம், சமாதானம், நிம்மதியாக இருக்கும். ஆனால் சில நேரத்திலே பொருளாதாரங்கள் குறைவுபடும் பொழுது பலவிதமான நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வந்துவிடும். எனவே பொருளாதாரம், ஆசீர்வாதம் என்பது முக்கியமானது. வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்த பொழுது அவனை ஆண்டவர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன பொழுது கீழ்ப்படிந்து போனான். ஆனால் அவன் கர்த்தரை நம்பி போனபடினாலே கர்த்தர் அவன் பொருளாதாரத்தை பார்த்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் சீமானாய் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் ஏராளமான, அவனை எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கூட நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். உங்கள் பொருளாதாரத்திலே ஒரு அற்புதம் உங்களுக்கு நிச்சயமாய் நடக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. பொருளாதார ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த வேத வசனங்களை கண்ணோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலே ஒரு தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவிடத்திலே வந்து பேசுகிறார். உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். இவருடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்க்கதரிசி புத்திரருடைய மனைவியாய் இருந்த பொழுதும் அவன் கணவன் இறந்த பொழுது வீட்டுக்குள்ளே ஒரு பொருளாதார நெருக்கடி வருகிறதை பார்க்கிறோம். எதிர்பாராத சில சம்பவங்கள் நம்முடைய குடும்பத்தில் ஏற்படும் பொழுது நாம் திகைத்து விடுகிறோம். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், எப்படி பிள்ளைகளை வளர்க்க போகிறோம், எப்படி வீட்டு வாடகை கொடுக்க போகிறோம், எப்படி நாம் வாழப்போகிறோம் என்று பலவிதமான கவலைகள், வேதனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரருடைய மனைவி தன் கணவன் இறந்து போனதை அங்கே எலிசாவிடத்தில் சொல்லுகிறாள். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று சாட்சியாக சொல்லுகிறார். தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் அவனுடைய வீட்டிலும் ஒரு நெருக்கம் வருவதை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை 2 பிள்ளைகளையும் அடிமையாக கொண்டு போவதற்கு கடன்காரர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் வீட்டிலும் ஏற்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கடன் வாங்கி செலுத்த முடியாமல் போயிருக்கலாம்.
அதிகமான வட்டிகளை நீங்கள் செலுத்தி கொண்டிருக்கலாம். சிலர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து, வீட்டுக்கு முன்னாடி வந்து உங்களை அவமானப்படுத்தி பேசியிருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நாம் ஆண்டுடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கும் பொழுது நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் சாத்தியமா என்று சொன்னால் நிச்சயமாகவே சாத்தியம். கர்த்தருடைய வசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ண வேண்டும். இந்த குடும்பமும் அவர்கள் நெருக்கப்படும் பொழுது தேவ சமூகத்துக்கு வந்தார்கள். தேவனுடைய ஊழியக்காரனிடத்தில் வந்து ஆலோசனைக்காக வருகிறார்கள். அப்பொழுது எலிசா அவளை பார்த்து சொல்லுகிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறான். ஏன்னா எலிசா கையிலையும் பணம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அங்கே வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்று சொல்லும் பொழுது அவள் சொன்னால், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை. அரிசியோ பருப்போ பலசரக்கு ஜாமானோ காய்கறிகளோ எதுவுமே இல்லை, ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன பொழுது, அங்கே பாருங்கள், நம்ம நினைக்கிறோம் இவ்வளவுதான் இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லி நினைக்கிறோம். ஆனால் இந்த குடும்பத்திலும் எலிசா கேட்ட பொழுது என்ன இருக்குதுன்னு சொல்ல, ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது அவன் சொன்னான், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லா இடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை என்ன செய், கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வாத்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் என்ன செய், வை என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இந்த ஆலோசனையை எலிசா இந்த குடும்பத்துக்கு சொன்ன பொழுது அவள் அந்த ஆலோசனையை அவள் ஏற்றுக்கொண்டதை நான் பார்க்கிறோம். அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அங்கே அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவன் நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இங்கே ஒரு அற்புதம் நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு குடம் எண்ணெய் அயல் வீட்டுக்காரங்களிடத்தெல்லாம் பாத்திரம் வாங்கிட்டு வந்த பொழுது, அங்கே தேவனுடைய ஆலோசனைப்படி அந்த எண்ணெயை வார்க்கும் பொழுது அது பெருகி கொண்டே இருக்கிறது. ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்கே தருவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் இந்த காலை நேரத்தில் இணைந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை ஆண்டவர் முடித்து கொடுப்பதற்காக விரும்புகிறார். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். எப்படி என்றால், உங்களால் முடியாதது ஆனால் தேவனால் கூடும். தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து அந்த அற்புதத்தின் மூலமாக உங்கள் கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்ற வல்லவர். உங்களுடைய பொருளாதார குறைவுகளை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் செய்த அந்த அற்புதமான காரியம், ஒரு குடம் எண்ணெயை அது பெருக பண்ணினார். இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிறதை தேவன் பெருக பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், என் மணி பர்ஸில் இவ்வளோ தான் பணம் இருக்குது, என்னுடைய பேங்க்கில் இவ்வளோ தான் பேலன்ஸ் பணம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ தான் இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும் பொழுது உங்களுடைய பொருளாதாரத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு ஆசீர்வாதம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த காலை நேரத்தில் உங்க மேல இறங்கி வருகிறது. நீங்கள் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்காக தான் அனுப்பி தருகிறார். உங்களுடைய கஷ்டங்கள் மாறுவதற்காக, உங்களுடைய குறைவுகள் நீங்குவதற்காக, உங்களுடைய பிரச்சனைகள் மாறுவதற்காக, உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக, நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் வாழ வைக்கிற தேவன். உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். நீங்கள் நினைக்கலாம், இனி வாழ முடியாது, தற்கொலை பண்ணிடுவோம், செத்துருவோம் அப்படி சொல்லி முடிவெடுக்காதீங்க. உங்களை வாழ வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் எல்லா வானமும் பூமியும் எல்லாம் அவருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது. உங்களுக்காக தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆகார் அவள் சொல்லுகிறார், அங்கே தன்னுடைய துருத்தியில் உள்ள தண்ணிலாம் செலவழிந்த பிறகு பிள்ளை தண்ணிக்காக அழுத பொழுது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரமாய் போய் அவள் சத்தமிட்டு கதறி அழுத பொழுது, அங்கே பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு ஆண்டவர் ஒரு துறவை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஒரு நீரூற்றை கர்த்தர் கொடுத்தது போல ஆண்டவர் அந்த ஆகாரையும் அவருடைய பிள்ளையையும் சாக விடவில்லை. ஆண்டவர் தப்புவித்ததார். இன்றைக்கும் உங்கள் கூக்குரலை கர்த்தர் கேட்டு, உங்கள் கண்ணீரை ஆண்டவர் கேட்டு, உங்களை ஆண்டவர் சாக விடவே மாட்டார். உங்களை பிழைக்க பண்ணுகிற தேவன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் நீங்கள் வாழுவீர்கள். எங்க உங்களை வாழ முடியாது, இந்த குடும்பம் எப்படி வாழ்ந்துரும் பார்த்துரும், இவர்கள் எப்படி தான் வாழ்வாள் என்று பார்த்துருவோம் என்று சொல்லி அநேகர் கங்கணம் கட்டி சவால் விட்டு அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கர்த்தர் உங்களுக்காக
அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களை வாழ வைக்கிற தேவன். ஒருவேளை நினைச்சிருக்கலாம், புருஷன் செத்துட்டான், இனிமேல் இந்த குடும்பம் வாழாத, பிள்ளைகள்லாம் அவங்கள பிடிச்சிட்டு போய் அடிமைகளாக மாற்றிடுவாங்க சொல்லி நினைக்கும் பொழுது கர்த்தர் இந்த குடும்பத்தின் கடனை தீர்த்தார். அவர்கள் அந்த கடனெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் சொன்னான், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் சொன்னான். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்குது நினைக்காதீங்க. இதுவரை வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உங்களை கர்த்தர் தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷரை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர். ஆனால் செழிப்பான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து விடுவார். நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு விசாலத்தை கர்த்தர் கொடுப்பார். எனவே நீங்கள் பயப்படாதீங்க, திகையாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த அற்புதத்தின் மூலமாக சொல்லுங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எங்கள் சபைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அந்த அற்புதத்தின் மூலமாக நாங்கள் மதிலை தாண்டுவோம். நாங்கள் நிச்சயமாக எங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவோம். கர்த்தருடைய அற்புதம், அவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். அவர் அதிசயங்களை காண பண்ணி உங்களை நிச்சயமாகவே வெளியே கொண்டு வருவார். எனவே பயப்படாதீங்க, தைரியமாயிருங்க. ஆண்டுடைய சமூகத்திலே உறுதியாக அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, அநேகர் என்னை விரோதிக்கிற சூழ்நிலை, அநேகர் எங்களை ஆண்டவரே அவமானப்படுத்த வேண்டிய சூழ்நிலை, எங்களை தள்ளிவிட்டு எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு திட்டம் போடும் பொழுது நீர் எங்களை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு தெய்வன் இருக்கிறீர். அவர் நிச்சயமாய் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பெருக பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லார் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் எங்களால் முடியாது, இனி நாங்கள் அவமானப்பட முடியாது, இந்த நிந்தையை தாங்க முடியாது, இந்த கடனை அடைக்க முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது என்று சொல்லி யாரெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தொடுவீராக. அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. மனுஷரால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் மாறுவதாக. எங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக நீர் தரித்திரரானீர் ஆண்டவரே. இயேசுவே, நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். இப்பொழுது அந்த பொருளாதார நெருக்கடிகள் மாறுவதாக. வேலையை இழந்தவர்களுக்கு வேலையை கொடுப்பீராக. பொருளாதார நெருக்கடிகளை உள்ளவருக்கு ஆண்டவரே மாற்றங்களை கொடுப்பீராக. அந்த நெருக்கடிகள் மாறட்டும். விசால அவளை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஜெபம் பண்ணும் பொழுது ஒவ்வொருவருக்கு நீர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தினாலே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும். நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்கணும். அப்பா, அற்புதங்களை செய்யுங்க. உம்முடைய வார்த்தை பொய் சொல்லாது. நீர் உம்முடைய ஜனங்களை நேசிக்கிறீர். அவர்களை ஆண்டவர் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன வார்த்தையின்படியே பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.